அருமையானவர்களே, எங்கும் நன்மை செய்து கொண்டிருந்தவர். அருமையானவரை எங்கும் நன்மை செய்து கொண்டிருந்தாராம். நன்மை செய்து கொண்டே போனாராம். நம்ம ஊழியம் எப்படி இருக்குன்னு நம்ம பாருங்க. உங்களுக்கு கொஸ்டின் மார்க் போட்டு கேளுங்க. அவர் நன்மை செய்து கொண்டு போனார். நீங்கள் என்ன செய்து கொண்டு போகிறீர்கள்? அடுத்த குடும்பத்தை பயமுறுத்தி நம்ம பயமுறுத்தி நம்ம என்ன செய்யறோம்? அவன் முன்னால நிலைமையை விட பின்னால நிலைமையை மோசமாக்கிறோம். ஊழியக்காரர்களே, அருமையான சகோதரா சகோதரியே, அடுத்தவர்களை மீட்கக்கூடிய வல்லமையை உன் கரத்திலே என் தேவன் கொடுத்திருக்கிறார். திருச்சபையின் சாவியை உன் கரத்திலே கொடுத்திருக்கிறார். பேதுருக்கிட்ட மட்டும் அல்ல, உன்னிடத்திலேயும் என் மக்களுடைய எல்லா விதமான குறைகளை நீக்கி அவர்களை பரிசுத்த பாதையிலே வழி நடத்த உன் கரத்திலே கொடுத்திருக்கிற இரு பக்கம் கூர்மை வாய்ந்த பட்டயத்தை நீ சரி செய்து கொள். பிரைஸ் தி லார்ட். உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஊழியம் வாய்க்கு செய்யும். இயேசு கிறிஸ்து செயல்பட வேண்டும் அருமையானவர்களே. அங்கு அழகை செயல்படக்கூடாது அருமையானவர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நன்மை செய்து கொண்டு போனார், அழகையை விரட்டினார். நீங்கள் தீமை செய்யாதபடி உங்களுடைய ஊழியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இதுதான் சொன்னார் ஏசாயா 47:12. இதுக்கு பின்னால போறவங்களுக்கு விடுதலையே இல்லையா? இதுக்கு பின்னால போறவங்களுக்கு விடுதலையே இல்லை அருமையானவர்களே. ஆய மந்திரம் தகுடு தாயத்துக்கு பின்னால நீ போனியா? இதோ இந்த வசனத்தை நீ கவனி. ஏசாயா 47:12. இளமை முதல் நீ முயன்று பயின்ற மந்திரங்களோடும் இன்னிச்சூனியங்களோடும் ஒருவேளை உன்னால் சிறிது வெற்றி பெற முடியும், ஒருவேளை உன் எதிரியை அச்சுறுத்த முடியும். திட்டங்கள் தீட்டியே நீ சோர்வுற்றாய். வான்வெளியை கணிப்போரும் விண்மீன்களை ஆய்வோரும் நிகழவிருப்பதை அமாவாசையில் உனக்கு முன்னுரைப்போரும் வந்து நின்று உன்னை விடுவிக்கட்டும். இதோ அவர்கள் பதர் போன்றவர்கள், நெருப்பு அவர்களை பொசுக்கிவிடும். தீப்பிழப்பு நின்று தம் உயிரை காத்துக் கொள்ள மாட்டார்கள். அது குளிர்காய பயன்படும் கனல் என்று, எதிரே உட்காரத்தக்க கனலும் அன்று. நீ முயன்று பயின்றவையும் இவ்வாறே அழுவரும். உன் இளமை முதல் நீ தொடர்பு கொண்ட வணிகருக்கும் இதுவே நேரும். ஒவ்வொருவரும் தம் போக்கிலே அலைந்து திரிவார். உன்னை விடுவிக்க எவரும் இரார். அருமையான சகோதரா சகோதரியே, என்னுடைய இறை மக்களே, என்னுடைய கிறிஸ்தவ மக்களே, இந்த நாளிலே நீங்கள் பார்க்கிறீர்கள், அதற்கு பின்னால போகின்ற எவரும் விடுதலை பெற்றதில்லையா? தன் போக்கிலே அலைந்து திரிவார்கள், அவர்களை விடுவிக்க யாருமே இரார். சில ஊழியக்காரங்களாம் இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்றீங்க. பார்த்துக்கங்க அழிவு எப்படி இருக்குன்னு. பாவத்துக்கு சோரம் போகாதிருங்கள், இந்த உலக மாயைக்கு சோரம் போகாதிருங்கள் அருமையானவர்களே. எனக்கு அடுத்த வசனம் அருமையா சொல்லுகிறது. திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 39-40. படிங்க. யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்துக் கொண்டார்கள். இப்படி செஞ்சுக்கிட்டு போனவரு முதல் வசனம் சொல்லுது. அதுக்கு முன்னால நம்ம வாசகம் 38 அவர் அழகையின் செயல்களை முறியடித்து சுவாச கிரிகைகளை நொறுக்கி எல்லா விதமான தீட்டான காரியங்களை உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை புதிய பாத்திரமாய் பழையன கழிந்தன புதியன ஆனது என்று சொல்லி ஒரு புதிய பாத்திரமாய் என் தேவன் மாற்றினபடினாலே. என் அருமையான தேவ ஜனமே, இங்க பாருங்க என்ன அருமையா சொல்றாரு. இப்படிப்பட்ட தேவனை 39வது வசனத்துல யூதரின் நட்புறம் நாட்டுப்புறம் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். முதல்ல சொல்றாங்க நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொண்டார்கள். நன்மை செய்தவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வரும். நீ விடுதலை கொடுத்தனா உனக்கு வரும், துன்பம் வரத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்தபடினாலே அவருக்கு கல்வாரி சிலுவையில மரணம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவருடைய சதையும் நமக்கு உணவாக மாறியது. அருமையானவர்களே, என் உணவை உண்பவன் இறப்பினும் சாகான், அவன் மண் உலகில் மரித்தாலும் மின் உலகில் என்னோடு இருக்கிறான் என்று சொன்னவர். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஆண்டவருக்கு சாட்சிகளா இருக்கும் பொழுது உங்களுக்கு துன்பம் உண்டு. அருமையானவர்களே, எல்லா விதத்திலையும் துன்புறுத்தல்கள் வரும். உங்கள் நல்ல ஊழியம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அருமையானவர்களே, என் ஊழியக்கார சகோதரா சகோதரி, உனக்கு உபத்திரம் உண்டு.
ஆனால் தேவனோடு நீ இணைந்து கொண்டாய் என்று சொன்னால், அவரை பின்பற்றி அவரோட செயல்களை உண்மையாகவும் உத்தமமாகவும் சத்தியமாகவும் செய்தாய் என்று சொன்னால், தேவனுக்குள்ள எல்லா விதமான பாடுகளும் நமக்கு உண்டு. ஊழியம் செய்துவிட்டால் நமக்கு எல்லாமே நன்மை நடக்கும். நம்ம பெரிய பணக்காரனாயிடலாம், பெரிய ஊழியக்காரனாயிடலாம், பெரிய இடத்துல நாம் பேர் புகழ் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில இடங்கள்ல பேர் புகழ் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரையும் சொல்லல அருமையானவர்களே, அவர்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று உள்ளே சென்று ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு புரியும் அருமையானவர்களே. இந்த வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தவனுக்கு தீமை வருமா? நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தீமை வரும், ஆனாலும் அதை மேற்கொள்வதற்கு என் தேவன் உங்களோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இப்படி ஒரு சிலுவை மரணம் நமக்கு கிடைக்கும். சிலுவை மரணத்தை விட கொடியதாய் நமக்கு கிடைக்கும் ஊழியம் செய்ய முடியும். ஆனால் தேவனை மீட்ட பிதாவானவர் உங்களையும் மீட்டுக் கொள்வார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நாள் துன்பத்திற்கு அப்புறம் உங்களை தேவன் மிகப்பெரிய அபிஷேகம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றுவார். அருமையானவர்களே, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் கிறிஸ்தவ மக்களே, கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்களே, கிறிஸ்துவ ஜனமே, நீங்கள் எதுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பாவத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்தத்திலே நிலைத்து நிற்க இது ஒரு வாய்ப்பை என் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாட்கள் நாம் ஒருவேளை விக்கிரகத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தோம், அந்த தந்திர மாயம் பில்லி சுண்ணி கேட்டு கட்டுகள் பின்னால ஓடி இருந்தோம்னா இதெல்லாம் எடுத்து போட்டுருங்கய்யா, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. ஆண்டவரை சார்ந்தவர்களாயிருங்க. ஒருவேளை அவர்கள் பயம் இருக்கலாம், இதை எடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மரணம் என்று. தேவன் உங்களோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மரணம் இல்லை. அருமையானவர்களே, அதை எடுத்து தூர எறிவீர்கள் என்று சொன்னால் இன்று உங்கள் குடும்பத்திற்கு விடுதலை. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த வீட்டுக்கு மீட்பு, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு என்று சக்கை வீட்டை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அருமையானவர், இதுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிற என் சகோதரா சகோதரியே, ஆண்டவரை விட்டு வெகு தூரமாக நீ இருக்கிறாய் என்று சொன்னால் உனக்கு பயம் இருக்கலாம். ஒருவேளை இது ஐயோ இதை வச்சு நம்ம இதை எடுக்கிறது எப்படி, அடுத்தவர்களை கூப்பிட்டு எடுப்போம் என்று சொன்னால் அவர்கள் நம்மளை என்னெல்லாம் பேசுவார்கள். இந்த உலகமெல்லாம் சென்று நம்மளை, இந்த இடமெல்லாம் சென்று, இந்த ஊரெல்லாம் சென்று, இந்த பகுதியெல்லாம் நம்மளை பத்தி இல்லாத பொல்லாது சொல்வார்களே என்று பயந்து கொண்டு இருக்கிறாயா? நீ கவலைப்படாத அருமையானவர்களே, ஆண்டவர் நாமத்தில் அதை எடுத்து வீட்டு, இன்று உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன தேவன் அந்த சக்கைக்கு சொன்ன அதே வார்த்தை உன் குடும்பத்துக்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அவர்களே, நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். யோவான் 15:7 சொன்னாரு, நீ என்னுள்ளும் என் வார்த்தைகள் உன்னுள்ளும் நிலைத்திருந்தால் நீ எதை விரும்பி கேட்பாயோ அது உனக்கு நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவரோடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தின்படி நாம் ஆசீர்வாதமாயிருப்போம் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. மக்களே, பழையன கழிந்தன புதின புகுந்தது என்று சொல்லி ஒரு புதிய சாட்சியாய் நீங்கள் வாழ கற்றுக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நீ ஒருவேளை துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு மறித்த சூழ்நிலையில இருப்பாய் என்று சொன்னால் என் தேவன் உயிர்த்தது போல உன்னையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, 3ஆம் நாள் தேவனை உயிர்ப்பித்த என் பிதா உங்கள் பாவங்களையும் என் பாவங்களையும் அந்த கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தொங்கப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு முள்முடி தரித்து நம் பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தியபடி அந்த ரத்தம் நம் பாவங்களை மன்னிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொல்லப்படுகிறது. அருமையானவர்கள், அவருடைய ரத்தம் நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்குமா. நீ எப்படி செய்திருந்தாலும் உன்னை இந்த நாளிலே பாவத்திலிருந்து மீட்பதுதான் என் தேவனுடைய வல்லமையான வார்த்தையா இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, நீ ஆண்டவரை விட்ட கிறிஸ்தவர்களே, கிறிஸ்து மக்களே, கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்களே, நீங்கள் வெகு தூரம் சென்று விட்டீர்களா? அழகையின் பிடியிலே பிடிபட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இந்த நாளிலே உங்கள் வீட்டுக்கு மீட்பு என்று என் தேவன் சொல்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சக்கைக்கு சொன்ன அதே வார்த்தை இந்த வீட்டுக்கு இன்று மீட்பு உண்டாயிற்று. நீங்கள் எல்லாம் எடுத்து வீசும் பொழுது, எல்லாம் எடுத்து பழையன கழிந்தன புதிய ஆனது என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரோடு நம்பிக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 41 45 முடிய. ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார். இறந்த அவர் உயிர் தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். பாருங்க அருமையானவர்களே, ஒரு இந்த இடத்துல அருமையா சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒரு ஊழியக்காரங்களோ ஒரு மகனோ மகளோ தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் வேர்பிடிக்கப்பட்டவர்கள். மரியே வாழ்க. தேர்ந்து கொள்ளவர்கள் மட்டுமே அவர் காட்சி அளித்தார். அவர்களுக்கு காட்சி அளித்தாராம். அவரோடு சார்ந்த அனைவருக்கும் அல்ல, அவரோடு சென்றவர்களுக்கு சிலர் அவர் காட்சியை கழித்தாராம். இதுபோலதான் நாம் ஊழியம் செய்யும் பொழுதும் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாய் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அருமையான தேவ ஜனமே, நமக்கு காட்சிகள் வழியாய் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த காட்சிகள் வழியாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவர் அதை விடுதலை செய்யவும் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். சொல்வதற்கு நீ அந்த அதிகாரத்தை கொடுத்த தேவன் அதை விடுதலை பண்ணவும் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் ஊழியத்துல கேட்க வேண்டும். நீங்கள் கேட்டால்தான் அவர் அனுமதிப்பார். கேட்டால்தான் உங்களுக்கு அபிஷேகம் வரும். கேட்டால்தான் அவர்கள் கனிகளும் கொடைகளும் வரங்களும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் கேட்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்வீர்கள் என்று என் வேத வசனம் சொல்கிறது. அருமையானவர், நீங்கள் கேட்க வேண்டும். உங்கள் வாயை திறந்து, ஆண்டவரே, அபிஷேகம் செய்தவரே, நான் சொல்வதற்கு எனக்கு காட்சிகளை காண்பதற்கு எனக்கு அபிஷேகம் கொடுத்தது போல அதை விடுதலை செய்வதற்கும் எனக்கு அதிகாரத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு ஒவ்வொரு இறை மக்களும், ஒவ்வொரு விடுதலைக்காக வேண்டக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மக்களே, அவர் யாருக்கும் பாகுபாடு அல்ல. ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், இறை மக்கள் என்று யாருக்கும் அவர் பாகுபாடு இல்லை. யாரெல்லாம் வாஞ்சியோடு என்னைக்கு தேடி வருவார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அவர்களுக்கு என் வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் ஒளிவேன் என்று சொன்ன என் தேவன். அருமையான தேவ ஜனமே, நீ ஆண்டவரோடு உண்மையாகவும் உத்தமமாய் சத்தியமாய் இருந்தா என்று சொன்னால் இந்த வெளிப்பாடு கொடுக்கிற தேவன் அதை விடுதலை பண்ணவும் உன்னை ஆசீர்வதிக்கிற கரங்களாய் மாற்றுவார். அடுத்த வசனம். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளை இட்டார். அருமையான தேவஜனமே, மேலும் பாருங்க, அருமையா சொல்றாரு, வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசு தாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி அவளுக்கு கட்டளையிடுறாரு. இயேசு கிறிஸ்து நாமத்திலே அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னாலே போகும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அது விடுதலையாக. அருமையானவர்களே, மாய மந்திரலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே சுட்டரிக்கப்படட்டும், செயலற்று போகட்டும் என்று சொன்னேன் என்று சொன்னால் அது செயலற்று போகும். அருமையானவர், ஆண்டவர் நாமம் மகிமை அடைய வேண்டும் என்றுதான் நம் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அருமையானவர், ஏனென்று சொன்னால் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் நமக்கு ஒளியாது. அருமையானவர், ஒருபோதும் நமக்கு ஒளியாது. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கம் கூர்மை வாய்ந்த பட்டயம் என்று என் தேவன் சொல்லி இருக்கிறார். அருமையானவர்கள், இந்த நாளிலே அடுத்த வசனம் சொல்லுகிறது. அப்படி அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். பாருங்க, ஒரு கிறிஸ்தவம், கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவ சமூகம், கிறிஸ்துவ திருச்சபை, கிறிஸ்துவின் ஆலயம், கிறிஸ்துவால் அச்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம் தலைமைகள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இடத்திலே நம் ஊழியத்திற்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும்
அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தார் என்றார். அருமையானவர்களே, பாருங்க, ஒரு ஊழியக்காரி என்று சொன்னார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மக்களும், ஆண்டவர் பணியை செய்கிற எல்லா இறைப்பணியாளர்களுக்கும் வேத வசனம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. நீங்கள் பாவத்துக்கு மறிக்க மாட்டீர்கள், நீதிக்கு மறிப்பீர்கள், உங்கள் ஆத்மா பரலோக ராஜ்யத்தில் உயிரோடு இருக்கும் என்று சான்று பகரக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் ஆசீர்வாதமும் உனக்கும் எனக்கும் இந்த வேத வசனம் கொடுக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேத வசனம் சொல்கிறது, உங்களையும் என்னையும் பார்த்து, என் கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ மக்களே, கிறிஸ்தவ சமூகமே, கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்களே, கிறிஸ்துக்காக ஊழியம் செய்கிறவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று நீ நாவினால் அறிக்கையிட்டாய் என்று சொன்னால், என் தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் பாவங்கள் கழுவப்படும், உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன், இதோ பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உங்களை பிழைக்க வைக்கிறவர், எல்லா விதமான கொள்ளை நோய்களில் இருந்து உங்களை விடுதலை செய்கிற என் தேவன், எல்லா விதமான பாவ காரியத்திலிருந்து உன்னை பரிசுத்தப்படுகிற தேவன், நீ தேவனை ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சான்று பகரக்கூடியவர்களாய் நம் தேவன் நம்மை மாற்றிருக்கிறார். அருமையான ஊழிய மக்களே, இறைப்பணி செய்கிறவர்களே, இந்த வார்த்தைக்கு இணங்கி, இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அருமையாய் நம்மளுக்கிட்ட பேசிட்டு இருக்கு பாருங்க. உன்னையும் என்னை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறது. அருமையானவர். அடுத்தபடியாக பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. என் அருமையான தேவஜனமே, அந்த இறைவாக்கினர் பேசிக்கொண்டிருக்கும் போது தூய ஆவி அவர்களை ஆள்கூடதான். அருமையானவர், நம்ம ஊழியத்துல தூய ஆவி வருதா, அசுத்தாவி வருதா? இன்னைக்கு எல்லாம் அந்நிய பார்த்து பேசுறோம், எல்லா அபிஷேகமா துதிக்கிறோம், எல்லா விதமான காரியத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த சபையை விட்டு வெளியே வந்த உடனே, சர்ச்சை விட்டு வெளியே வந்த உடனே, எல்லா விதமான கூட்டத்தை விட்டு வெளியே வந்த உடனே நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அருமையானவர்களே, இங்க முக்கியமான ஒரு கருத்து, நீ கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவளா? அதே அந்நிய பாஷையும் ஆண்டவர்கிட்ட துதித்து ஜெபித்து கொண்டு இருக்கிற நாம் வெளியே வந்து ஒரு துன்பம் நடந்து விட்டது என்று சொன்னால், நமக்கு எதிராக செயல்பாடுகள் நிறைவேறியது என்று சொன்னால், உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அருமையானவர்களே, நீங்கள் ஊழியக்காரியா இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உகந்த இறை மக்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னால், விசுவாசிகளா இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இறை மக்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னால், கொஞ்சம் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் துதிக்கிறோம், அபிஷேகத்திலே நாம் ஜெபிக்கிறோம். அந்த அபிஷேகம் வெளியே வந்த பிறகு உனக்கு என்ன ஆகுது? அடுத்தவர்கள் ஒரு தூசணமான வார்த்தைகளை பேசிவிட்டார்கள் என்று சொன்னால், நீ இரட்டிப்பான வார்த்தையை நீ பேசுகிறாயே, இரட்டிப்பான செயல்பாடுகள் நீ செய்கிறாயே, அவன் இப்படி செஞ்சா நான் அதை இரட்டிப்பா நான் செய்வேன்னு சொல்றியே, அப்போ உங்ககிட்ட என்ன ஆவி இருக்கு? வெள்ளை அடித்த கல்லறையே என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து. நீ இப்படி செயல்பட்ட என்று சொன்னால் உன்னையும் என்னையும் பார்த்து நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைகள். ஆண்டவருடைய கூடி ஜெபிக்கின்ற இடத்துல நீ எல்லா விதமான அபிஷேகத்தோடு நீ பேசும் பொழுது, அபிஷேகத்தோட நீ ஜெபிக்கும் பொழுது, உன்னுடைய அபிஷேகம் வெளியே வந்த பிறகு என்ன ஆகிறது என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எல்லாருக்கும் நான் சொல்லல, எல்லா ஊழியக்காரிக்கும் சொல்லல, எல்லா விசுவாசிக்கும், எல்லா விதமான கிறிஸ்தவ மக்களுக்கும் நான் சொல்லல, குறிப்பிட்டு சொல்கிறேன். இதை தவறாக செயல்படுகிறவர்கள் மாத்திரம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவருடைய நாமத்தை வீணாக உச்சரித்தால் என் தண்டனையும் உனக்கு பயங்கரமானதா இருக்கும். அருமையான சகோதர, மனம் மாறுவதற்காகத்தான் இந்த நாட்கள் உனக்கு கொடுத்திருக்கிறது. அதுவும் தனிமைப்பட்டிருக்கிறது. நீ எல்லாரும் முன்னாலே நீ அறிக்கையிட வேண்டாம். யாக்கோபு 5:16 சொல்ல, ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிட்டுக் கொள்ளுங்கள், அப்பொழுது அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளியை சொஸ்தப்படுத்தும். ஒருவேளை பாவத்தின் மித்தம் வந்திருந்தால் அது மன்னிக்கப்படும். எடுத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அப்புறம் யாக்கோபு 5:14 சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையானவர்கள், ஒருவருக்கு ஒருவர் பாவத்தை அறிக்கையிட்டுக் கொள்ளுங்கள். இந்த பாவத்தை நீங்கள் அறிக்கையிடுங்க. அருமையானவர்களே, உங்கள் மறைவா இருக்கிற தந்தையிடம் பேசுவதற்காகத்தான் இந்த தனிமைப்படுத்தின நாட்கள். உங்களையும் என்னையும் தனிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னார். என்னோடு உரையாடு என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்கிறது, பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கை உடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர்.
பிரைஸ் சொல்லுவோம். Praise the Lord. பாருங்க, அவரோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோடு ஆவியானவர் செயல்பட்ட பிறகு அவங்க பாருங்க என்ன அருமையா ஆண்டவரை ஏற்றுக்கிறார்கள் என்று. இன்று நீங்களும் நானும் சொல்லுகிற வார்த்தையில் ஆண்டவரை ஏத்துக்கிறாங்களா? ஒரு மணங்கிட்டு போறாங்க. இவெல்லாம் வந்துட்டான். நம்ம ஊழியம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அருமையான தேவ ஜனமே, செஞ்சோம்னா நல்லா செய்யணும், செய்யலைன்னா அமைதியா வீட்டுல இருக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துருக்கணும். முள்ளு கல்லு எல்லாம் நம்மள குத்தும், அது வலிக்கும். இதெல்லாம் தாங்கிதான் நீ ஊழியம் செய்ய முடியும். சொகுசா போயிட்டு சொகுசா வர்றது ஊழியம் இல்லை. கல்லு முள்ள நடக்கணும். உண்மையா ஊழியம் பண்ணா கல்லெறி உனக்கு உண்டு. மார்க் 13:13 ஒருவர் வாசிக்கலாம். எனது பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பர். பாருங்க, இயேசுவின் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பர். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். அருமையான தேவஜமே, பாத்தீங்களா? எனது பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பர், பகைப்பர். உன் குடும்பமே உன்னை பகைக்கும். இயேசு கிட்ட வந்துட்டேன்னா உன் குடும்பம் உன்னை பகைச்சிடும். ஏன்னா அவங்க மாயையில இருக்காங்க. நீ வேர்பிரிக்கப்பட்டவள். உன் குடும்பமே உன்னை தூசிக்கும். உன் குடும்பம் தான் உன்னை வாழ விடாத செய்யும். உன் ஊழியத்தை கெடுக்கிறது உன் குடும்பம் தான், உன்னோடு இருந்தவர்கள் தான். பாத்துக்கங்க. எனது பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் பகைப்பர், தபிப்பர். இறுதி வரை நிலைத்து நிற்பவனே ஆசீர்வதிக்கப்படுவான். நீ கவலைப்படாத. உன்னை வேற்பிரித்த என் தேவன், என் மகன் என் மகளாக ஏற்றுக்கொண்டவர் ஒருபோது உன்னை கைவிடுவதில்லை என்றுதான் இந்த வேதவசனம். இறுதி வரை நிலைத்து நிற்பவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஊழியத்துல உபத்திரம் இருக்கு மக்களே, அதை மேற்கொள்வதற்கு உனக்கு அதிகாரத்தை என் தேவன் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அடுத்த வசனம் திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 46, 47, 48 முடிய. ஏனென்றால் அவர்கள் பரவச பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். இங்க பாருங்க என்ன அருமையா பேசுறாரு. பரவச பேசி ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள ஒரு உரையாடல், அதுதான் அந்நிய பாஷை. ஆண்டவருக்கு உனக்கும் ஒரு உரையாடல். இவர் இடத்துல போய் ஜெபம் பண்றேன்னா, அந்நிய பாஷையில பேசுனேன்னா ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார் அந்த பாஷை. ஆனா எனக்கு பேச தெரியும், அந்த விளக்கம் சொல்ல தெரியலன்னு நீ சொல்லக்கூடாது. விளக்கமும் சொல்ல தெரியணும். அதை பேசுனீங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா, பிரதர் என்ன பேசுனீங்க, ஏதோ பேசுனீங்களே பிரதர், உளர்னீங்களே, அந்த உளறலுக்கு என்ன விடை, அதுக்கு என்ன விளக்கம், நம்ம பாஷையில சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க அவங்க கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும். ஏன்னா அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை விளக்கி சொல்வதற்கும் உனக்கு அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கேன். அந்த நயமான பாஷையை விளக்கி சொல்வதற்கு ஆண்டவருக்கு உனக்கு உரையாடுகின்ற அந்த உரையாடல் அந்நிய பாஷை என்று சொல்கிறோமே, அந்த பாஷையை யாராவது தமிழ்ல கேட்டா சொல்லணும், விளக்கி. ஹிந்தியில கேட்டா சொல்லணும். எந்த பாஷையில அவங்க கேட்கிறவங்களோ, எந்த பாஷையில நீ பேசுகிறையோ அந்த பாஷையில நீ அவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்கள், எதை பேசுகின்றாயோ அதை விளக்கி சொல்வதற்கு உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொள்ள பணித்தார். அருமையானவர்களே, பேதுரு நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணிந்தார். பின்பு அவர்கள் சில நாட்கள் தங்களுடன் தங்கி இருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். இப்படிதான் நீங்க ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்வீங்கன்னா, உங்க ஊழியத்தை கண்டு தேவன் செய்கிற அரும் பெரும் செயல்களை கண்டு இந்த மக்கள் உங்களை என்ன பண்ணாங்க, ஐயா இன்னும் கொஞ்ச நாள் இருங்க, ஐயா இன்னும் கொஞ்ச நாள் இருங்க, அம்மா கொஞ்ச நாள் இருங்க. நம்ம ஊழியம் அப்படி இருக்கணும். உங்க ஊழியத்தை ஆண்டவர் செயல்படுத்தணும். உங்க ஊழியத்தை ஆண்டவர் நிலைநிறுத்தணும். உங்க ஊழியத்தை ஆண்டவர் பேணி காக்கணும். அருமையான தேவஜனமே, நம்ம ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய அரும் பெரும் செயல்கள் செய்யும் பொழுது அங்க உங்களை என்ன சொல்லுவாங்களாம், யா கொஞ்ச நாள் இங்க இருந்து இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுங்க ஐயா, இந்த ஊர் மக்கள் எல்லாம் விடுதலை பெறணும். என் சகோதரி, அம்மா உங்க ஊழியத்துல எவ்வளவு அற்புதமா, நீங்க எங்களுடைய ஜனங்களோடு கொஞ்சம் பேசுங்க, எங்க ஜனங்களோடு கொஞ்சம் தங்கி இருங்க,
சில ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா எப்படா போவான்னு மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரி வந்தானா எப்போ நம்ம வீட்டை விட்டு எழுந்து போவான்னு தெரியாது. அருமையானவர்களே, நம்ம ஊழியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு உத்தமமாய் சத்தியமாய் இருக்கிறோமா என்று சொல்லி நம்மளையே நாம் சோதித்து ஆராய்ந்து அறிந்து நம்மளுடைய எல்லா பலவீனத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும் பொழுது என் தேவன் அபிரவிதமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் ஜெபத்துல நடக்கக்கூடிய எல்லா வல்லமையை குறித்து இந்த நாளிலே நாம் பார்த்தோம். அதை என் தேவன் இந்த நாளிலே ஆசீர்வதித்து அங்கீகரித்து எல்லா விதமான தீமை விலக்கி நன்மை ஆசீர்வதித்து நாம் எல்லா விதமான காரியத்திலும் ஜெபத்திலே நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் தீமைகளையும் நாம் இதன்படி நாம் ஊழியங்களிலே செம்மைப்படுத்தி சீர்படுத்தி நாம் பாதங்களை செம்மைப்படுத்துவோம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து அங்கீகரித்து பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். 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 நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே மாதாவே, பாவிகளாக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாசுதன் பரிசுத்த ஆவி மூவர் இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அங்கீகரித்து பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஆமென்.